Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கடலைப்பருப்பு பேரிச்சம்பழம் அல்வாங்க. ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான 10 நிமிஷத்துல இந்த அல்வா செஞ்சிடலாங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நம்மளுடைய கடலைப்பருப்பு பேரிச்சம்பழம் அல்வா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே டேஸ்டியான அட்டகாசமான இந்த கடலைப்பருப்பு பேரிச்சம்பழம் அல்வா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? கடலைப்பருப்பையும் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து நம்ம அல்வா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் நம்ம கடலைப்பருப்பு எடுத்துருக்கோங்க. இந்த ஒரு கப்பு கடலைப்பருப்பை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடுங்க. நம்ம எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்புக்கு பால் சேர்த்துக்கலாங்க. இந்த வானிலையில் 2 கப்புக்கு பால் சேர்த்தாச்சு. இது காய்ச்சின பால் தாங்க. இப்போ இது கூட ஊற வச்ச கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஊற வச்சு அலசி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை இப்போ இந்த கடலைப்பருப்பை இந்த பாலே நம்ம நல்லா வேக வைக்கணுங்க. இப்போ ஒரு லிட்டு வச்சு மூடிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடுங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சா தான் சீக்கிரம் வேகும், இல்லைன்னா பால் பொங்கி வந்துட்டு இருக்குங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இதை நம்ம வேக வைக்கலாம். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கடலைப்பருப்பை வேக வச்சுட்ருக்கோங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துருக்குதுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாகட்டுங்க. சூடாறின பிறகு மிக்சியில் போட்டு இந்த பாலில் வேக வச்சு இந்த கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு எடுத்த அதே கப்பில் ஒரு கப்புக்கு பேரிச்சம்பழம் எடுத்துருக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரை கப்புக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானிலை வச்சுருக்காங்க. அதில் ஒரு 4 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கலரும் சேஞ்ச் ஆனே நம்ம இதை தனியாக எடுத்துடலாங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது நம்ம பால்லே வேக வச்சு அரைச்ச இந்த கடலைப்பருப்பு விழுது நம்ம இந்த நெய்யிலே சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு கப்புக்கு நம்ம பேரிச்சம்பழம் எடுத்தோம் இல்லைங்களா, பால்லே சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வேக வச்சு அரைக்கிறதுக்கு தான் லேட் ஆகும், மற்றபடி இது சட்டுன்னு நமக்கு ரெடி ஆகிடுங்க. நம்ம கடலைப்பருப்பு எடுத்த அதே கப்பில் 3/4 கப்புக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. அந்த நாட்டு சர்க்கரை இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது கூட 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. கூடயே சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. நல்லா கெட்டியான பதம் வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. நம்மளுடைய கடலைப்பருப்பு பேரிச்சம்பழம் அல்வா நல்லா திரண்டு சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அல்வாங்க இது. நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன் இந்த பாதாம் முந்திரியில் இதோட சேர்த்துக்கலாங்க. கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்படியே கலந்து விட்டு இறக்கணும். அவ்வளோதாங்க. நமக்கு இந்த மாதிரி பேனில் ஒட்டாத அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விடணுங்க. இந்த மாதிரி நல்ல கெட்டியான பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை கலந்து விடலாங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரொம்ப அட்டகாசமான கடலைப்பருப்பு பேரிச்சம்பழம் அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த கடலைப்பருப்பு பேரிச்சம்பழம் அல்வா பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.